பாக்ஸ் யூனிட் அப்படியே ஸ்டாக் இருக்கு. ஒரு சின்ன ஸ்கிராச்சோ டென்ட்டோ டேமேஜோ எதுவுமே இருக்காது. கேமராஸ் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருப்போம். சேல்ஸும் பண்றோம், எக்ஸ்சேஞ்சும் பண்றோம், அப்புறம் பையும் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 வரும் இது. சோ இந்த கேமரா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 19,999 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். யூடியூபரா இருக்காங்க, சேனல் வச்சிருக்காங்க, என்கொயரி வரக்கூடிய கேமரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாடல் தான் அது. பட் ஆனால் நம்ம வந்து 135mm உடைய சேர்த்தியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேமஸான நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமரால தான் பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். காமிக்கிறேன் பாருங்க, டோட்டல் பிராண்ட் நியூ பீஸ் இது. ஹலோ மக்களே, வெல்கம் டு கூகன் ரிவ்யூஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட் யூஸ் கேமரா வாங்குறதுக்காக பெங்களூர், சென்னை இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம தருமபுரியிலே கிடைக்குது. ஸோ இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து 50,000லையும், லென்ஸ் பார்த்தீங்கன்னா 3,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஸோ எவ்வளோ வாரண்டி கேரண்டிலாம் தராங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏகப்பட்ட கேமராஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீடைல் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சக்கலே ஷாப்போட ஓனர் அண்ணா தான். ஸோ அண்ணா பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் நவாஸ். நம்ம கடை எங்கே இருக்குண்ணா? கடை பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி பெரியார் சிலைக்கு ஆப்போசிட்ல ஜெயவேல் பால்டிப்போக்கு பக்கத்து பில்டிங்ல இருக்கு. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டி ஸ்னாப். ஓகேண்ணா, ஓகே. எவ்வளோ நாளாக இந்த கேமரா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பிஸ்னஸ்ல அரௌண்ட் வந்து ஒரு 3 years ப்ளஸ் நம்ம இருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர் பார்த்தீங்க அப்படின்னா 1 year ப்ளஸ்ஸாக நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துல இருந்துமே நமக்கு ஆர்டர்ஸ் பண்ணிட்டு தான். டெலிவரியும் நீங்களே பண்ணிடுறீங்களா? நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியா? ஓகே. ஆமா, கொரியர் சார்ஜ் நம்ம எதுவுமே வாங்குறது கிடையாது. நீங்க எங்க இருந்து புக் பண்ணாலுமே நம்ம ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. நம்ம வந்து கேமரா வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ரேஞ்சில? ஸோ ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேஸ் மாடல் அப்படின்னா ஒரு 15,000 அந்த ரேஞ்சில இருந்து நம்ம கொடுக்குறோம். ஒகேஷனலா பாத்தீங்க அப்படின்னா 10,000, 12,000, ஏன் ஈவன் 8,000ல இருந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இதெல்லாம் இருந்து ஒகேஷனல். நமக்கு ரெகுலர் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 அந்த ரேஞ்சில இருந்து கொடுப்போம். இதே லென்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,000ல இருந்து நம்ம லென்ஸ் தனியா வேணும்னா கூட தனியா நம்ம லென்ஸ் நீங்க செப்பரேட்டா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேமராவோட நம்ம ஒரு லென்ஸ் அட்டாச்சபிளா கொடுத்துருவோம். ஆட் ஆன் லென்சஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த 55 to 50, 50mm, 18 to 135 இந்த மாதிரியான லென்ஸ் எல்லாம் நீங்க செப்பரேட்டா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் கேமரா பார்த்தலாமா? கண்டிப்பா கேமரா பாத்துக்கலாம். இப்போ நார்மலா நமக்கு கஸ்டமர் கூப்பிடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமரா யூஸ் பண்றவங்களா தான் இருப்பாங்க. சோ முதல் தடவை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு கேமரா பத்தின பெருசா நாலேஜ் இருக்காது. என்ன மாடல் எடுக்கலாம், எதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சோ அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ற மாடல் பாத்தீங்க அப்படின்னா கெனானோட 1100D. இது வந்து கல்ஃப் வெர்ஷன் அப்படின்றதுனால லெவல் 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இது கெனானோட 1100D இந்தியன் வெர்ஷன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் வந்துரும். இது வந்து ஒரு DSLR கேமரா தான். சோ நீங்க ஆட்டோமேட்டிக், மேனுவல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிள். நீங்க வந்து இந்த லென்ஸ் வேண்டாம் அப்படின்னா லென்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பெரிய லென்ஸ், ஆமா இந்த மாதிரியான 55 to 50mm மாதிரியான பெரிய லென்சஸ்க்கு இதுல அட்டாச் பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த 14,000, 15,000 அந்த ரேஞ்ச் செக்மெண்ட்ல வரக்கூடிய இந்த பேசிக் கேமரா இது. இதுல நீங்க கண்டிப்பா கேமரா பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் ரொம்ப பேசிக் மாடல் கேமராவா இருந்தாலும் நம்ம வந்து வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். சோ பெருசா வந்து யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. பேஸ் வேரியன்ட் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட்க்கு நம்ம வாரண்டி கொடுத்துருவோம். கேமராஸ் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருப்போம். ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அப்படின்னு. ஏ கிரேட் அப்படின்னா யூசேஜ் வந்து ரொம்ப மினிமலா இருக்கும். பி கிரேட் அப்படின்றப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும். சி கிரேட்னா யூசேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம மேக்ஸிமம் பண்றது வந்து ஏ கிரேட் மட்டும் தான். ஒகேஷனலா 1 or 2 கேமராஸ் மட்டும் தான் பி கிரேட்ல வரும். சி கிரேட் நம்ம பண்றதே கிடையாது. நம்ம டோட்டலாவே அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச், சேல்ஸ் ரெண்டுமே பண்றீங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸும் பண்றோம், எக்ஸ்சேஞ்சும் பண்றோம், அப்புறம் பையும் பண்ணிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்கு, உங்களுக்கு நாட் ரெக்வயர்ட் அப்படின்னா நீங்க டைரக்டா நம்ம கிட்ட கேஷாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வித்தின் half an hourல உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரி, இதோட பிரைஸ் என்ன வருதுன்னா? இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுலயே வந்து 13,000ல இருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 வரும். இது இந்த கேமராவுக்கு தேவையான பேட்டரி, சார்ஜர், ஒரு நியூ பேக், ஸ்ட்ராப் பண்ணி எல்லாமே நம்ம ப்ரொவைட். நம்ம கிட்ட ஒரு கேமரா வாங்குறீங்கன்னா நீங்க வெளியில போய் எதுவும் வாங்க தேவையில்ல. கேமராக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம். அடிஷனல் அக்சசரிஸா இருக்கும் இல்லைங்களா, இந்த ஃபிளாஷ் லைட், எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ், இதை மட்டும் நீங்க வேணும்னா தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலோட பேர் மட்டும் சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கெனானோட 1100D. நம்ம வந்து 15,000ல இருந்து நம்ம கொடுக்குறோம். இதே வேரியன்ட்ல இன்னும் கொஞ்சம் இது வந்து ஏ கிரேட் பீஸ். நீங்க பி கிரேட் மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13,000, 12,500ல இருந்தே கிடைக்கும். ஒரு 20,000 செக்மெண்ட்ல நல்ல மாடலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா கெனான் 1200D. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாக்ஸ் யூனிட் அப்படியே ஸ்டாக் இருக்கு. செட்டோட அப்படியே பாக்ஸோட இருக்கு. நமக்கு டோட்டலாவே ஏ கிரேட் ப்ராடக்ட் இது. நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. நல்ல பக்காவா இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,999 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 22,000 23,000. இதே கேமராவை நீங்க சென்னையிலயோ இல்லைன்னா கோயம்புத்தூர்லயோ போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,000 அந்த அபோவ் கூட கொடுப்பாங்க இந்த கண்டிஷன்ல. ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,999 கொடுக்குறோம் ஏ கிரேட் ப்ராடக்ட். இப்போ சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வெளியில போறேன், ஃப்ரெண்ட்ஸோட போறேன், போட்டோ எடுத்தா எனக்கு காப்பி பண்ணிக்கிறதுக்கு லேப்டாப் நான் எடுத்துட்டு போக முடியாது, ஆனா இன்ஸ்டன்டா நான் மொபைலுக்கு அனுப்பணும், அப்படி ஒரு கேமரா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்காகவே பாத்தீங்கன்னா கெனான் சீரிஸ்ல முக்கியமான ஒரு மாடல், ரொம்ப சேல் ஆகக்கூடிய மாடல் அப்படின்னா 1300D. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கேமரா பாருங்க. இதுல வைஃபை ஆப்ஷன் வந்துடும். வைஃபை ஆப்ஷனோட ஆமா, டைரக்டா நீங்க மொபைல்ல கெனானோட ஆப் மூலமா பேர் பண்ணி வைஃபைல எல்லா போட்டோஸும் இன்ஸ்டன்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் கூட எடுக்காது உங்களுக்கு. இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த கேமராவோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 25 வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் ஆனா நம்ம வந்து ஏ கிரேட் பீஸ் வந்து 23 24க்கு கொடுக்குறோம். பி கிரேட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கேமராவை நீங்க 20,000க்கே எடுத்துக்கலாம். அதே 19,999க்கே நம்ம இதை வந்து பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வந்து எந்த டீலர்ஸ் கிட்டயும் வாங்குறது கிடையாது, பல்க் பர்ச்சேஸ் நம்ம பண்றதே கிடையாது. ஒவ்வொரு கேமராவும் ஹேண்ட் பிக்டு தான். ஒரு கஸ்டமர் கொண்டு வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 19 to 20 QC பார்ப்போம். குவாலிட்டி செக்கிங் எல்லாமே பார்த்துட்டு ஒவ்வொரு இன்ச்சஸும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸும் பண்றோம். சேல் பண்றதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை குவாலிட்டி செக் பார்த்துட்டு 100% எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா தான் நம்ம இந்த ரேக்லயே வைப்போம். அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் தான் ரேக்குக்கே வரும். ஃபங்கஸ் இருக்காது எந்த கேமராலையும், எந்த பேட்டரியுமே போகாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்டு கேமராஸ்னா பேட்டரி போயிருன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட அந்த பயமே தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு கேமரால போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி பேக்கப் இருக்குது அப்படின்னா தான் அந்த பேட்டரியுமே நம்ம கொடுப்போம். இல்லைன்னா நம்ம புது பேட்டரியே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. இதுக்கான அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 1500D. 1500D பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அப்படியே பிராண்ட் நியூ பீஸ் ஒன்னு இருக்கு. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 2% தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கேமரா. ஒரு சின்ன ஸ்கிராச்சோ டென்ட்டோ டேமேஜோ எதுவுமே இருக்காது. நல்ல பக்காவான கண்டிஷன்ல இருக்கும் உங்களுக்கு. ஷோரூம் கண்டிஷன்ல அப்படியே இருக்கும். ஸோ இந்த கேமரா நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 28க்கே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நார்மல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாம் பார்த்தோம். இதுலயே எனக்கு வந்து ஃபிளிப் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. மேக்ஸிமம் யாரு கேட்பாங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் தான் கேட்பாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, விளாக் பண்ணுவாங்க, இல்ல ஷார்ட் பிலிம் மாதிரி மேக் பண்ணணும்ன்ற அந்த என்தூசியாசம் இருக்கிறவங்க ஆனா அஃபோர்ட் பண்ண முடியாது, ஹை பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு லோ பட்ஜெட்ல தேவை. கெனான்ல 600ன்னு ஒரு மாடல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃபிளிப் வந்துடும். டிஸ்பிளே ஃபிளிப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், நீங்க க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல நீட் கண்டிஷனில் இருக்கும். எந்த ஒரு யூசேஜோ ஹெவியோ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஃபிளிப் டிஸ்பிளேயோட வரக்கூடிய மாடல் இது. ஸோ இந்த கேமரா ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 20,000லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு வந்து 18 மெகா பிக்சல் வந்துடும், ஃபிளிப் டைப் டிஸ்பிளே வந்துடும், எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் வரும், HDMI சப்போர்ட் வரும். இது எல்லா ஃபீச்சர்ஸும் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யூடியூபராக இருக்காங்க, சேனல் வச்சிருக்காங்க, ஆனால் லோ பட்ஜெட்லேயே எனக்கு நல்ல கேமரா வேணும்னா கண்டிப்பாக இந்த கேமரா தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலுமே புதுசுன்றது ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஏன்னா பாக்ஸை சீல் பண்ணி கெனான் ஷோரூம்ல இருந்து வந்துடும், நீங்க பே பண்ணி வாங்குவீங்க. அப்ப நீங்க யாரு வந்து உங்களுக்கு கம்மியா கொடுக்குறா, ஒரு 1000 ரூபாய் யாரு கம்மி கொடுத்தாலும் நீங்க அங்க வாங்கிக்கலாம். ஆனா யூஸ்டி கேமரா பொறுத்த வரைக்கும் ட்ரிக் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கண்டிஷன்ல இருக்கும். இப்போ என்கிட்ட இந்த கண்டிஷன்ல இருக்கா, நீங்க வேற ஸ்டோர் கிட்ட போனீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கண்டிஷன்ல இருக்கும். ஆனா எல்லாருமே ஜென்யூனா இது ஏ கிரேட்னு சொல்லுவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஆனா நம்ம வந்து ஃபிக்ஸடா இது ஏ கிரேட்னு எப்போ சொல்லுவோம்னா 100% எங்களோட அந்த 20 குவாலிட்டி செக்ல இன்க்ளூட் ஆனா மட்டும் தான் நம்ம ஏ கிரேட்னே சொல்லுவோம். ஏதாச்சும் சின்ன டிஃபெக்ட்னால நம்ம பி கிரேட்ல தான் கொடுப்போம். ஸோ அப்படின்றதுனால நம்ம கிட்ட நீங்க தாராளமா நம்பி வாங்கிக்கலாம். 750D இருக்கு. ஸோ 750D பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா 24 மெகா பிக்சல், ஃபிளிப் டைப் டிஸ்பிளே, டச் ஸ்கிரீன், மைக் சப்போர்ட், HDMI, வைஃபை. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது எல்லா ஃபீச்சரும் இதுல வந்துரும். ஆல்நாள் எல்லாமே இதுல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 100% நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு சூட்டபிளான கேமரா. ஏன் சொல்றேன் அப்படின்னா வித் 50mm லென்ஸோட நம்ம கொடுத்துருவோம். நார்மல் கிட் லென்ஸ் கிடையாது, 50mm பிரைம் லென்ஸோடய கொடுத்துருவோம். பிரைம் லென்ஸை பத்தி ஆல்ரெடி நமக்கு தெரியும். நமக்கு பேக்ரவுண்ட் டெப்த் அதிகமா வேணும், இல்லைன்னா ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வேணும் அப்படின்னா 50mm யூஸ் பண்ணுவோம். 50mm லென்ஸோட 750D பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 29,999 இருந்து நம்ம கொடுக்குறோம். நிறைய என்கொயரி வரக்கூடிய கேமரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாடல் தான். அது வந்து என்ன அப்படின்னா 200D Mark II. ஸோ 200D Mark II அப்படின்னாலே பயங்கர கிரேஸ் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாடல். ஏன் அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு 4Kல வீடியோ ரெக்கார்டிங் வரக்கூடிய கேமரா இது. மிச்ச எல்லா கேமராவும் உங்களுக்கு 1080p ஃபுல் HD வரைக்கும் தான் எடுக்கும். இந்த கேமரால நீங்க 4Kல வீடியோஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன். அது போக இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல், ஃபிளிப் டிஸ்பிளே, டச், மைக், வைஃபை அந்த ஃபியூச்சர்ஸ் கூட 4K வந்துடுது. ஸோ அதனால நீங்க வந்து இதுவுமே சேம், நீங்க ஒரு யூடியூபர் அப்படின்னா இது வந்து ஒரு பெனிஃபிட்டான மாடல். இது
நீங்க வேற மாடலே போக தேவையில்ல, உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமரா எடுத்துட்டு போயிடலாம். அது கூட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 8x135mm லென்ஸோட நார்மலா 8x55mm கிட் லென்ஸோட தான் இந்த கேமரா வரும் உங்களுக்கு. பட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 18-135mm உடைய கொடுக்குறோம். ஸோ இந்த லென்ஸோட தான் உங்களுக்கு வந்து கேமரா ஆக்சுவலாக வரும். பட் ஆனால் நம்ம வந்து 135mm உடைய சேர்த்தியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்னே சொல்லலாம். 8x135mm லென்ஸோடைய ஜஸ்ட் 55க்கு கொடுத்துருவோம். சொல்ற ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, அது நெகோஷியபிள் தான். நம்ம கஸ்டமருக்கு வந்து ஆஃபர்ஸ் பண்ணி தரோம். இப்போ ஆஃபர்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து கஸ்டமர் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பர்த்டே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீக்ல உங்களுக்கு பர்த்டே இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவருக்கு நீங்க கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம 1000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்டா இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இப்போதான் லேர்ன் பண்றதுக்காக கேமரா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்ன அப்படின்னா 500 rupees நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோம். டைரக்ட் பிரைஸ், அதுல நமக்கு மார்ஜின் இருக்கு இல்லன்றத கணக்கே கிடையாது. நீங்க எடுக்கிறீங்களா, நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா எனக்கு ஐடி கார்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா போதும், ஐடி கார்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு 500 டைரக்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நிக்கான் மாடல்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. 3200 காமிக்கிறேன் பாருங்க. டோட்டல் பிராண்ட் நியூ பீஸ். இது ஒரு சின்ன ஸ்கிராச் எதுவுமே நீங்க பார்க்க முடியாது, 100% பிராண்ட் நியூவா இருக்கும். வித் 8x105mm லென்ஸோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 32,000க்கு நீங்க வாங்கிடலாம். பாத்தீங்க அப்படின்னா 32 பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து 3300. பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து 22க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நிக்கானோட 3300. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே சீரிஸ்ல வந்து 3500. ஒரு ஸ்டூடியோ, சின்ன ஸ்டூடியோ வச்சிருக்கீங்க, சின்ன சின்ன ஈவெண்ட், இப்போ வளகாப்பு, பர்த்டே ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் நீங்க போறீங்க, அது போக நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்டான மாடல் வந்து நிக்கானோட 3500. நம்ம கிட்ட ஏ கிரேட் பீஸ் வந்து 25ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரி, 25ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃபிளிப் ஸ்கிரீனோட வேணும் அப்படின்னா 5 சீரிஸ் தான். 5 சீரிஸ்ல பேஸே பாத்தீங்க அப்படின்னா 5100. கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஏ கிரேட் பீஸ் அவைலபிளா இருக்கு, நல்ல நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து 20,000ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, 5.1 பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் 5200 தான். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஏ கிரேட் பீஸ் தான். ஸோ ஏ கிரேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளிப் டிஸ்பிளேயோட வரக்கூடிய ஒரு 24 மெகாபிக்சல் கேமரா. இது ரொம்பவே பக்காவா இருக்கும் உங்களுக்கு. இதோட பிரைஸ்னா இது பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து 25ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 25,000ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். அது கேமராவை பேஸ் பண்ணி மாறும். இப்போ நம்ம கிட்ட இந்த மாடலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 27,999 தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே சீரிஸ்ல வந்து 5600. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கிரேட் ஏ பீஸ் 5600 வித் 7300mm லாங் லென்ஸ். ஸோ டுவல் லென்ஸ் காம்போட ஆஃபரோட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டுவல் லென்ஸ் காம்போ வந்து 40,000ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது கண்டிஷன் பேஸ்டு நமக்கு வந்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் நிக்கான் பார்த்தோம், சோனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய போட்டோகிராஃபர் கேட்குற மிரர் கேமரா சோனியோட A68 24 மெகாபிக்சலும் டில்ட் டைப் டிஸ்பிளேயோட வந்துடும் உங்களுக்கு. டிஸ்பிளே டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல நீங்க போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்பிளே டில்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். டாப் ஆங்கிள் உங்களுக்கு டிஸ்பிளேவும் கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்பிளே டாப் ஆங்கிள் இருக்கிறதுனால நீங்க ISO செட்டிங்ஸ்ல இதில் பார்த்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். போட்டோகிராஃபருக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இந்த கேமரா. ஸோ இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 30,000ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு ட்ரஸ்டி ஸ்னாப்போடது, அதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு கேமராக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம 1300 ரெண்டு வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு கேமராக்கு 2 தடவை வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நம்ம கேட்லாக்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 2 தடவை நம்ம கேட்லாக் ஆட் பண்ணிருப்போம். ஸோ உங்களுக்கு என்ன மாடல் நீங்க பாக்குறீங்களோ அந்த மாடல் தான் நீங்க வாங்குறீங்க. எதுவுமே நம்ம வந்து மாத்தி கொடுக்கறது கிடையாது. நம்ம ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அண்ணா சொல்லுவாரு, நானும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் சொல்லிருக்கேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டி ஸ்னாப் அஃபிஷியல் அப்படின்னு கீழே அவர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாரு, கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 1 by 1 அவங்க வந்து போடுற அப்டேட் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரெகுலரா உங்களுக்கு வந்துகிட்டு இருப்போம். ஸோ வந்து நீங்க எந்த கேமராவும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச கேமரா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான மாடல் அப்படின்னா கெனானோட M50 Mark II. ஸோ M50 Mark II பொறுத்த வரைக்கும் விளாகர்ஸ் கேமரா. இது ஃபேமஸான நிறைய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேமரால தான் பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க வந்து சோனியோட FX3 எல்லாம் யூஸ் பண்ணாலுமே பேஸா நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கெனான் M சீரிஸ்ல தான் ஆரம்பிப்பீங்க. ஸோ M50, M100, M50 Mark II இந்த சீரிஸ்ல இருந்து எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள வரும், ஹை பட்ஜெட் போக தேவையில்ல. உங்களுக்கு ஃபிளிப் டிஸ்பிளே, டச் ஸ்கிரீன், மைக்கு, வைஃபை, அது போக 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்துடும். மிரர்லெஸ்ன்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும் கேரி பண்றதுக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நீங்க ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுச் இருந்தா போதும் நீங்க எடுத்துட்டு போறதுக்கு. பெரிய பேக் எதுவுமே உங்களுக்கு ரெக்வயர்ட் இருக்காது. ஏன்னா நீங்க இப்போ யூடியூபர் அப்படின்னாலே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும். நீங்க ஒரு குட்டி மினி ட்ரைபாட் வச்சிருக்கணும், மேல மைக் வச்சிருக்கணும்,
அப்படி இருக்கும்போது நீங்க ஹெவியான கேமராஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா பர்டன் அதிகமா தான் போகும். அப்ப நீங்க மிரர்லெஸ் மாதிரியான கேமராஸ் போகலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 40,000ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க கேமரா நம்ம கிட்ட ஷாப்புக்கு வாங்க வரீங்க அப்படின்னாலே ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம். கேமரா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற வரைக்கும் நம்ம வந்து ஹாஃப் அன் அவர் ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க, இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியருமே பண்ணி கொடுக்குறோம். இப்ப கஸ்டமர் வந்து தருமபுரியில நமக்கு ஷாப் இருக்கு, பட் ஆனா கன்னியாகுமரியில இருந்து வாங்கியிருப்பாங்க, அவங்களால வர முடியாது, அவங்க ஆன்லைன்ல வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா போன்லயே கைடன்ஸும் கொடுத்துருவோம். ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் வந்து கேமரா பாத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 1 by 1 லென்ஸ் பாத்திரலாம். என்னென்ன லென்ஸ் வச்சிருக்காங்க, என்ன பிரைஸ்ல வருதுங்கிறது அண்ணா சொல்லிடுவாரு. சரி வாங்க பாக்கலாம். ஸோ லென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு சேல் ஆகக்கூடிய லென்சஸ் அப்படின்னா 55-50 டெலி லென்சஸ் தான். ஏன்னா கேமராவோட கண்டிப்பாக ஒரு லென்ஸ் அட்டாச்சபிளாக வந்துடும். கிட் லென்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் கேமராலே இருக்கும். ஆட் ஆன் லென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 55-50 mm. இப்போ கெனான்ல எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா 55-50 mm தான் நமக்கு வந்து நிறைய பேர் ஆட் ஆனா வாங்கக்கூடிய லென்ஸ். இப்போ இந்த லென்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,500ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த லென்ஸோட வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புதுசு எடுக்கணும்னா 15,000 ரூபாய்க்கு மேல வரும். பெருசா அவைலபிலிட்டியுமே இருக்காது, நீங்க வாங்க முடியாது, யூஸ்டுல தான் வாங்க முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,500ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே கெனான்ல வந்து 75-300 இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து பி கிரேட்ல அவைலபிளா இருக்கு. இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பி கிரேட் வந்து 13,000 14,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம 12,500க்கே கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா 70-300 mm. சோ இந்த லென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து 8,999ல இருந்தே போஸ்ட் பண்ணிருப்போம். இது வந்து நமக்கு மார்க்கெட்ல வந்து 13,000 14,000 வரைக்கும் சேல் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா 8,999ல இருந்தே நம்ம கொடுத்துட்டோம். ஷோ பண்ணும்போது மினிமலா உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்க என்ன மாடல் கேட்டாலும் நம்ம கிட்ட அது கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லனாலுமே ஒரு 2 டேஸ்ல நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சோ நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருக்கீங்க அப்படினாலும் கவலையே பட தேவையில்ல. நம்ம கால் பண்ணுங்க, என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்க, இல்ல உங்களோட ரெக்வயர்மெண்ட் சொல்லுங்க, நாங்களே உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி நல்ல கேமரா சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்ட மக்களே. ஸோ ஒரு கேமரா லென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட அண்ணா வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேமரா வேணும் அப்படின்னாலும் இல்லை வந்து ஏதாவது சஜஷன் கேட்கணும் அப்படின்னாலும் அவங்க நம்பர் வந்து நான் கீழே தரேன், கேளுங்க. என்ன மாடல் வேணுனாலும் அவங்களுக்கு சப்போஸ் ஸ்டாக் இல்லைன்னா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சும்மா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஐடி கார்டு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 500 லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பர்த்டே இந்த வீக்கில் ஒரு வீக் ஃபுல்லாக அந்த வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து கேமரா நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees வந்து லெஸ் பண்ணி நமக்கு ஆஃபரில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாடா, பாய் பாய்.